ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான கோதுமை ரவையை வச்சு செய்யக்கூடிய அடை தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வேர்க்கடலை சட்னி தேங்காய் சேர்க்காம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, தேங்காய் சேர்க்காத சட்னி இல்லை டிஃபன் காம்போ ஏதாவது இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான டிஃபன் காம்போ ரெசிபிலாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த கோதுமை அடை தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடை தோசை பண்ணுறதுக்கு நம்ம ஊற வச்சு அரைக்கணுங்க. முதல்ல ஊற வைக்கிற சாமான் பார்த்திங்கன்னா கோதுமை ரவை. கோதுமை ரவையிலே சன்னமாக ஒன்று இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். எதுவாக இருந்தாலும் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதோட நம்ம பருப்பும் ஊற வச்சு அரைக்கணும், அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ பருப்புன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே அளவு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு. இப்போ இது ரெண்டையுமே ஊற வைக்கணும். ரவை பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஊறினா போதும். பருப்பு ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊறணும். பட் நான் பார்த்திங்கன்னா ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு இப்பயே ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா என்னென்ன சாமான்கள் போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஊற வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த அடைக்கு தேவையான வரமிளகாவையும் இதிலே ஊற வச்சுட்டேன், காமிக்க மறந்துட்டேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகாயை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச தண்ணியை ஊற்றிட்டேங்க. இப்போ அரைக்கிறதுக்கு முதல்ல ரவையை தான் போட்டு அரைக்க போகிறோம். அப்புறமா தான் பருப்பில் மற்ற சாமான்கள்லாம் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியிலே அரைச்சிக்கலாம், ஏன்னா நம்ம இப்போ கம்மியாக தான் அரைக்க போகிறோம். முதல்ல ஊற வச்ச ரவையை சேர்த்துருக்குறேன். அது பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக ஊற்றி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அப்போ அடை நல்லா இருக்காது. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே நம்ம ஊற வச்ச பருப்பு மிளகாயை சேர்த்துக்கலாம். இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனை பிடிக்காதவங்க 1 டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு குறைப்பாக அரைச்சிக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன். இந்த அளவுக்கு குறைப்பாக இருந்தால் போதும். ரொம்பவும் பருப்பு தெரிகிற மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ நான் கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிருக்கிறேன், ஏன்னா மிக்சி ஜார்லேயும் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் இதில் அலம்பிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்தோம்னா இந்த மாவுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடை தோசை மாவு நார்மலாக அடைக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இதில் பொடியாக நறுக்கின பசலைக்கீரை சேர்த்துருக்குறாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். கீரை இல்லாத பட்சத்தில் வெறும் கொத்தமல்லி கருவேப்பிலையை கூட நீங்கள் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அடை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வேணும்னா இதில் நீங்கள் பொடியாக நறுக்கின வெங்காயம், தேங்காய் அதெல்லாம் சேர்க்கலாம். நான் இதுக்கு இன்றைக்கி தேங்காய் பூலாம் சேர்க்கலாங்க, அப்படியே தான் செய்ய போகிறேன். இதை உடனே நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசை ஊற்றுறது எப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ அடை தோசை ஊற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கல்லாக எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா கொஞ்சம் மொறுன்னு வரும். நான்ஸ்டிக் கவர் காட்டிலையும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி விரவி விட்டுட்டு ஒரு அடையும் ஊற்றுனீங்கன்னா விரவுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் எந்த சைஸில் அடை ஊற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு வச்சு நல்லா இந்த மாதிரி மெல்லிசாவோ திக்காவோ நீங்கள் அடையை விரவி விடுங்க. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடைனால கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டாதாங்க நல்லா வேகும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா வேக விடுங்க, அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு ஓரளவு வெந்துருச்சு, திருப்பி விட்டு பார்ப்போம். இந்த அடை ஓரளவு சீக்கிரமாகவே வெந்துடும் அரிசி அடையை விட.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைடு வெந்திருக்கு. அடுத்த சைடும் இதே மாதிரி செவந்து வர மாதிரி வேக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நம்மளோட கோதுமை ரவையை வச்சு செய்யக்கூடிய அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்குவோம். இதில் ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. மிக்சியில் கொஞ்சம் பல்ஸ்லேயே விட்டு குறப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வறுத்து இந்த மாதிரி ஆற வச்சுருந்தேன். உங்களுக்கு விருப்பமான அதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து தோலோடையே சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். இதை வந்து தண்ணி ஊற்றாமல் முதல்ல குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி, முக்கியமாக வேர்க்கடலை சட்னி வழுவழுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை மிக்ஸி ஜாரில் அலம்பி சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அடை தோசைக்கு இது ரொம்ப ஒரு சூப்பர் காம்பினேஷன் சொல்லலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த அடை தோசையும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.